بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق مما சகோதரர்களே, ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி இஸ்லாத்தை பற்றி அறியாத ஏற்காத சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகும். அதை எப்படி நம்முடைய சகோதரர்கள் எத்தி வைப்பது என்பது பற்றிய விளக்கத்தை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறீர்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் தங்களுக்குள்ள நினைக்கலாம், பலரிடத்துல அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது. இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரை அவங்களுடைய மார்க்கம் அதிலே பிடிவாதமாக இருப்பவர்கள், அதுதான் சரி என்று வாதிப்பவர்கள், அதை பரப்ப வேண்டும் என்று முனைப்போடு இருப்பவர்கள், முயற்சி செய்பவர்கள் என்பது போன்ற எண்ணங்கள் இருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்தை நாங்கள் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை மக்களிடத்தில் மற்ற மக்களிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், அதற்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிடிவாதம் அல்லது அர்த்தமில்லாத ஒரு கொள்கை பெரிகாரணம் அல்ல. இது எங்களுடைய மார்க்கம் எங்கள் மீது கடமையாக்கக்கூடிய ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் அதை நாங்கள் ஆர்வத்தோடு செய்கிறோம். சொல்லப்போனால், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் எந்த அளவு இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சா எங்களை நீங்க குறை சொல்லுவீங்க. உங்களுடைய மார்க்கத்துல இவ்வளவுதான் இருக்குது, விஷயங்கள் இருக்குது, அதை எங்களிடத்துல எத்தி வைக்கவும் சொல்லி இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் மற்ற மக்களிடத்துல எங்களை போன்றவர்களிடத்துல நீங்கள் சரியாக எத்தி வைக்கவில்லை, சரியாக சொல்றதில்லை அப்படிங்கிற அந்த குறையை நீங்களே சொல்வீர்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்துல இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்தாலும் பிறருக்கு அதை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறருக்கு, பிற மக்களுக்கு, எந்த மக்களாக இருந்தாலும் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கட்டளையாக போட்டார்கள். அந்த கட்டளையை நாங்கள் சரியாக செய்வதில்லை. அதுபோல திருக்குறானிலே பார்த்தோம் என்றால், உதுஇலா சபீலி ரப்பிக எங்களுக்கு உத்தரவு போடப்படுகிறது. உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். உன்னுடைய இறைவனுடைய வழியில மக்களை அறிவு ஞானத்தோடும் நல்ல உபதேசத்தின் மூலமும் அழைப்பாயாக என்று திருக்குறான் உத்தரவு கொடுக்கிறது.
திருக்குறானில எல்லாம் அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அந்த சமயத்தில் விவாதம் என்று வந்தால் கூட அந்த விவாதத்தை தவறான முறையில் அல்லாமல், குரோதபாவங்களோடு இல்லாமல் அழகிய முறையில விவாதம் செய்து மக்களை எல்லாம் இறைவனுடைய வழியில அழைப்பாயாக என்று திருக்குறான் எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. அதுபோல முஸ்லிம்களுடைய பொறுப்பு, முஸ்லிம்கள் சிறந்த தன்மையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் திருக்குறான் அதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், அதாவது நன்மையை பிறருக்கு எடுத்துச் சொல்கிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று சொல்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அப்போதுதான் நீங்கள் சிறந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள் என்று திருக்குறான், அதாவது எல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்குகிறான். நன்மை என்றாலே முதல் நன்மை எல்லாம் உள்ள இறைவன், அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை அறிந்து அவனை மட்டுமே வணங்குவது நன்மைகளிலேயே முதலாவது நன்மை. தீமைகளிலேயே பெரும் தீமையாக திருக்குறானிலே சொல்லப்படுவது எங்களுடைய மார்க்க நம்பிக்கை. எல்லாம் உள்ள இறைவனோடு வேறு ஒருவரை இணைத்து அவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னொருவருக்கு செய்வது இணைவு. அப்படி என்றால் முதல் நன்மையாகிய எல்லாம் இறைவன் மட்டுமே வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த கடமையை நாங்கள் செய்தால்தான் எங்களுக்கு முஸ்லிம் ஒரு சரியான முஸ்லிம் என்கிற ஸ்தானத்தில் இருக்க முடியும். தீமையிலேயே பெரும் தீமையாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறைவனோடு வேறு ஒருவரை வணங்குகிற அந்த தீமையிலிருந்து தடுத்தால்தான், அல்லது அதை பற்றி பிறருக்கு எடுத்துச் சொன்னால்தான் நாங்கள் சிறந்த ஸ்தானத்தில், நல்ல முஸ்லிம் என்கிற ஸ்தானத்தில் இருக்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் சரியான முஸ்லிமாக இருக்கவே முடியாது என்கிற அளவுக்கு மார்க்கத்தை பிறரிடத்தில் எட்டி வைத்து விட வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய அடுத்தவருக்கு இதை பற்றி அறியாதவர்களுக்கு செய்தியை நீங்கள் சேர்த்துவிட வேண்டும் என்று அதிகமான குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைகளிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் அது தெரிந்தால் எங்களை பற்றி குறை சொல்வீர்கள். நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகளை ஒரு முஸ்லிம் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆற்ற வேண்டிய கடமைகள் சிறிது அளவு கூட நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றுதான் நீங்கள் சொல்வீர்கள். அந்த அளவுக்கு இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்கிறோம் என்றால் பிறரிடத்தில் எப்படியாவது இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், குர்ஆனுடைய செய்தியை பிற மக்களிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றால் அது 100 மடங்கு, அதாவது செய்ய வேண்டிய அளவில் 1% செய்தோமா என்றால் செய்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற அந்த பணி எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு முதலாவதாக உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். இது வெறுமனே ஒரு மதத்தின் மீது கொண்டுள்ள ஒரு பிடிவாதத்தினால் அல்லது அர்த்தமற்ற ஒரு பட்டுதலினால் செய்யக்கூடிய பணி அல்ல. இது ஒரு இறைவன் புறத்திலிருந்து எங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடமை. அதை திருக்குறான் சொல்கிறது. நாங்கள் அதிலே குறைந்த அளவுதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இந்த விஷயத்தை முதலாவதாக பதிவு செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொன்னாலே பலருக்கும் இஸ்லாத்தை சாராத சகோதரர்களுக்கு ஒரு அந்நிய மதம் என்கிற பார்வை இருக்கிறது. எப்படி பார்ப்பார்கள்? ஏதோ அரபு நாட்டிலே பிறந்த முகமது என்கிற ஒரு நல்ல மனிதர் ஏற்படுத்திய மார்க்கம், அவர் பிரச்சாரம் செய்தது, அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் ஒரு அந்நிய மார்க்கம், அந்நிய மண்ணிலிருந்து வந்த மார்க்கம் என்று அந்நியமாக பார்க்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் அந்த எண்ணம் சரியல்ல. என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தேவையான செய்தியை தான் சொன்னார்கள். நான் நம்முடைய பார்வையை சற்று நம்முடைய இந்த சிந்தனை இருக்கிற ஒரு அந்நிய மொழியிலிருந்து அந்நிய பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு கொள்கை என்கிற அந்த சிந்தனை இருக்கிறத அதுல நாம் தெளிவுபடுத்துவதற்கான நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் விரிவாக்கி பார்த்தோம் என்றால், நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இந்து மதம் என்று வைத்துக் கொண்டால் நாம் இந்து மதத்தை பின்பற்றுகிறோம் என்றால் வேதங்கள்லாம் சமஸ்கிருதத்திலே இருக்கிறது. சமஸ்கிருதத்தை நம்முடைய தமிழ்நாட்டிலே பேசுகிறார்களா அல்லது இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு பகுதியில ஒரு அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் என்று இருக்கிறார்களா என்றால் இல்லை. அது அந்த காலத்தில் வேறு பகுதியில உலகத்திலே வேறு பகுதியிலே பேசப்பட்டது. இந்த நாட்டினுடைய இந்த புராதன மதம் என்று சொல்கிறோம் இந்த மதத்தை, இந்த மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் கூட அவர்கள் இந்தியாவை அசலில இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆரியர்கள் வழிநடத்தினார்கள். சமஸ்கிருதம் வேதத்துடைய மொழியாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நாம் நம்முடைய மதம், நம்முடைய மதத்துடைய வேதம், நம்முடைய வேதம் இருக்கக்கூடிய மொழி என்று அதை மதிக்கிறோம். என்ன தெரியுது இதுல என்ன தெரியுது அப்படின்னா, மொழி அல்லது வேறொரு பகுதியிலிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் வந்த இறைவனுடைய வழியை சொல்லித் தருகிறதா, அதிலே நாம் வழிநடத்தப்படுகிறோமா, எல்லாம் வந்த இறைவனுடைய செய்தியாக வேத செய்தி நமக்கு வந்து சேர்கிறதா, அப்படித்தான் பாருங்க. இது எந்த மொழியிலிருந்து வந்தது, எந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதில்லை என்பது ஏற்கனவே இந்து மக்களாகிய நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டுக்காரராக அரபு மொழி பேசக்கூடியவராக இருந்தால் அவர்கள் எல்லாம் இறைவனுடைய செய்தியை சரியாக எத்தி வைத்திருப்பார்கள் என்றால், உண்மையை சொல்லி இருப்பார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்நியர் சொன்னால், அந்நிய பூமியில பிறந்தவர், அந்நிய மொழியில பிறந்தவர், அந்நிய மொழி பேசக்கூடியவர் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அது தேவையில்லை, அதை ஒதுக்கி வைத்து விடலாம் என்கிற எண்ணம் தவறு. நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். நமக்கு உலக தேவை என்றால் நாம் யாரோ எவரோ கண்டுபிடித்த சாதனங்களை வேக வேகமாக ஆர்வத்தோடு வாங்கி பயன்படுத்திக்கிறோம். எத்தனையோ உலகத்தினுடைய நவீன உலகத்தில நாம் நம்முடைய வாழ்க்கை தேவைக்காக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. டெலிவிஷனோ அல்லது இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் இருக்கக்கூடிய இந்த செல்போனோ, நம்ம நாட்டில் ஒரு இந்தியர் தயாரித்தார், இந்தியர் கண்டுபிடித்தார் என்றெல்லாம் இந்த நவீன சாதனங்கள் இல்லை. அந்நிய நாட்டிலே கண்டுபிடிக்கிறார்கள். அதை நாம் ஆர்வத்தோடு வாங்கி பயன்படுத்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவை என்றால் அதை பயன்படுத்தினோம். அதில் யோசிப்பதில்லை, எவன் கண்டுபிடிச்சது, இங்கிலீஷ்காரன், அவன தேவையில்லை என்று சொல்வதில்லை. அதிலே நன்மை இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனநிலை நமக்குள்ளே இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய எல்லா மனிதனுக்குள் இருக்கக்கூடிய நல்ல மன ஓட்டம். அந்த மனநிலை இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். இருந்தது. இன்றைக்கு இந்தியாவில கிட்டத்தட்ட 20% பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்றால் எல்லாம் இந்த நாட்டுக்காரர்கள் தான், பூர்வீக மக்கள் தான், பல ஜாதிகளிலும் இருந்தவர்கள் தான் முஸ்லிம்களாக. இந்து மதத்தில பல ஜாதியிலும் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயத்தை பார்க்க வேண்டும். விஷயத்தை பார்த்தார்கள். எல்லாம் இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இதுதான் உண்மை. பிற்காலத்திலே தான் மனிதர்கள் அவருடைய சிந்தனையை பயன்படுத்தி இறைவனோடு வேறு தெய்வங்கள் இருப்பதாக அவர்கள் சிந்தனையை பயன்படுத்தி கண்டுபிடித்தார். மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொள்கைதான் கருத்துதான் பல தெய்வ நம்பிக்கை. அதனால் பல தெய்வம் என்பது கிடையாது, எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நான் தான் புதிதாக கண்டுபிடித்து சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. இந்த செய்தி எனக்கு இறைவனிலிருந்து அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னதோடு அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. எப்படி நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்ல சொல்கிறான் என்றால், குல் மா குன்து பித்அம் மினர் ருசுலி, நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், நான்
இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்த தூதர்களில் புதியவன் அல்ல. நான் தான் இந்த செய்தியை வந்து சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லல. புதுசா எனக்கு முன்னாடி யாருமே இந்த செய்தியை சொல்லல, நான் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றேன் அப்படின்னு இல்லை. எனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த வேதத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்கிற அந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையை பயன்படுத்தி மாற்றி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டிலே அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த சத்திய இஸ்லாத்தை சொன்னார்கள் என்றால், நான் புதிதாக கண்டுபிடித்து சொல்கிறேன் அல்லது புதிதாக எனக்கு மட்டும்தான் எல்லாம் வல்ல இறைவன் இப்படி ஒரு செய்தியை தருவான், உலகத்தில் எல்லா சமுதாயத்திலும் வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார். திருக்குறானிலே இந்த செய்தி பல்வேறு இடங்களிலே பல்வேறு வாசகங்களால் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் அதற்கு கடுமையான தண்டனை இருக்கிறது, இறைவன் தண்டிப்பான் என்று எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையாளர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் கடந்து செல்லாமல் இல்லை என்று திருக்குறான் சொல்கிறது. மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே திருக்குறான் சொல்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நல்வழி காட்டி இருக்கிறார். அதாவது இறைவனுடைய வழியில வழி நடத்தக்கூடிய வழிகாட்டிகள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது. இன்னொரு இடத்துல திருக்குறான் சொல்கிறது, வளர்ந்தது பாக்குராசி குள்ளி உமத்தில் ரசூலன் அனைவருள்ளாக வஜித்தனிபுத்தாகிவிட்ட. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்திலும் எல்லாம் வல்ல இறைவனை மட்டுமே வணங்குங்கள், அவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் குர்ஆனில பல்வேறு இடங்களிலே பார்க்கலாம். உலகம் பூராவும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பி ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை போதிக்கும்படி திருத்தூதர்களை அனுப்பியிருக்கிறான் என்கிற செய்தியை நாம் குர்ஆனிலே படிக்கலாம். இப்படி உலகம் பூராவும் எல்லாம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் எந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைத்தார்களோ அந்த ஓரிரை கொள்கையையும் தங்களுடைய வாழ்க்கை பூராவும் எல்லாம் வல்ல இறைவன் காட்டிக்கூடிய வழிமுறைப்படிதான் நடக்க வேண்டும், அதற்கான சட்ட திட்டங்களை எல்லாம் வல்ல இறைவனுடைய தூதர்கள் போதித்தபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்த அந்த சட்ட திட்டங்களையும் வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதிலே சத்தியமும் உண்மையும் இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்தார்கள். அதனால்தான் உலகம் பூராவும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியாவிலும் மக்கள் பல ஜாதிகளிலும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவில அதிக அளவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதோடு இன்றைக்கு வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு வரை உலகம் பூராவும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய நாடு நம்முடைய மாநிலம் உட்பட எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு நாளிலும் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இது சத்தியமான மார்க்கம் என்பதை அறிபவர்கள், திருக்குறானை படிக்கக்கூடியவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடியவர்கள் தெளிவடைகிறார்கள். ஆக அந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். இஸ்லாத்தை பற்றிய அவனுடைய மற்ற மதங்களில் உள்ள தனித்தன்மை என்ன, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன என்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இதை கேட்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிய வேண்டும். நம்மால் இயன்றவரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும்